வேதங்கள் போற்றிடும் வடிவேலன் முருகனை நீ சந்தேகமில்லாமல் சத்தியமாய் நம்பிடுவாய். சத்தியமான தெய்வம் ஸ்கந்தகுருநாதன், சத்தியம் காணவே நீ சத்தியமாய் நம்பிடப்பா. சத்தியம் வேறல்ல கந்தகுரு வேறல்ல, கந்தகுருவே சத்தியம், சத்தியமே கந்தகுரு. சத்தியமாய் சொன்னதை சத்தியமாய் நம்பியே சத்தியமாய் ஞானமாய் சதானந்தமாகிவிடு. அழிவற்ற பிரம்மமாயாக்கிடுவான் முருகன். திருமுறைகள் செப்புவதும் இதுவேதான். கந்தகுரு கவசமதை சொந்தமாக்கி கொண்டு நீ பொருளுணர்ந்து ஏத்திடப்பா. பொல்லாப்பு வினையகலும் பிறவி பிணியகலும் பிரம்மானந்தம் உண்டு இம்மையிலும் மறுமையிலும் இமையோருன்னை போற்றிடுவர். மூவருமே முன்னிற்பர் யாவருமே வணங்குவர். அனுதினமும் கவசத்தை அன்புடன் ஓதிடப்பா. ஸ்ரத்தா பக்தியுடன் சிந்தையொன்றி செப்பிடப்பா. கவலை அகன்றிடுமே கந்தனருள் பொங்கிடுமே. பிறப்பும் இறப்பும் பிணிகளும் தொலைந்திடுமே. கந்தன் கவசமே கவசமென்று உணர்த்திடுவாய். கவசம் ஏத்துவீரேல் கலியை வென்றிடலாம். கலி என்ற அரக்கனை கவசம் விரட்டிடுமே. சொன்னபடி செய்து சுகமடைவாய் மனமே நீ. கந்தகுரு கவசத்தை கருத்தொன்று ஏத்துவோர்க்கு அனைத்து பொருள் தரும் அந்தமில்லா இன்பம் தரும். ஆள் போல் தழைத்திடுவன், அருகு போல் வேரோரிடுவன். வாழையடி வாழையை போல் வம்சத்தை பெற்றிடுவன். 16 பெற்று பல்லாண்டு வாழ்ந்திடுவன். அமைதியும் சுகமும் எல்லா நலன்களும் பெருகிடுமே. கந்தகுரு கவசமிதை கருத்திருத்தி ஏற்றுவீரேல் கர்வம் காம குரோதம் களி குற்றம் அகற்றுவிக்கும். முன் செய்த வினையகன்று முருகனருள் கிட்டிவிடும். அறம்பொருள் இன்பம் வீடு அதிசுலபமாய் கிட்டும். ஆசாரம் சீலமுடன் ஆதிநேம கடமையுடன் கள்ளமில்லா உள்ளத்தோடு கந்தகுரு கவசந்தனை ஸ்ரத்தா பக்தியுடன் சிவகுமரனை நினைத்து பாராயணம் செய்வீரேல் பார்க்கலாம் கந்தனையும். கந்தகுரு கவசமிதை மண்டலம் பக்தியோடு பகலிரவு பாராமல் ஒரு மனதாய் பகுருவீரேல் திருமுருகன் வேல் கொண்டு திக்குகள் தோறும் நின்று காத்திடுவான். கந்தகுரு கவலையில்லை நிச்சயமாய். ஞான கந்தனின் திருவடியை நம்பியே நீ கந்தகுரு கவசந்தனை ஓதுவதே தவமெனவே உணர்ந்து கொண்டு ஓதுவையேல் உனக்கு பெரிதான இகபர சுகமுண்டாம். எந்நாளும் துன்பமில்லை. துன்பம் அகன்றுவிடும், தொந்தரவு நீங்கிவிடும், இன்பம் பெருகிவிடும், எண்ணியது கூடிவிடும். பிறவி பிணியகற்றி பிரம்ம நிலையும் தந்து காத்து காப்பாற்றும் கந்தகுரு கவசமே. கவலையை விட்டு நீ கந்தகுரு கவசமிதை இருந்தபடி இருந்து ஏத்துவிடு. ஏத்தினால் தெய்வங்கள் தேவர்கள் சித்தர்கள் பக்தர்கள் போற்றிடுவர். ஏவலுமே புரிந்திடுவர் நிச்சயமாய். கந்தகுரு கவசம் சம்சய பேயோட்டும், அஞ்ஞானமும் அகற்றி அருள் ஒளியும் காட்டும். ஞான கந்தகுரு நானென்று முன்னிற்பன். உள்ளொளியாயிருந்து உன்னில் அவன் ஆகிடுவான். எண்ணில் உனை காட்டி உன்னில் தனை காட்டி எங்கும் தனை காட்டி எங்கும் உனை காட்டிடுவன். கந்த ஒளியான கந்தன் கந்தகிரி இருந்து தண்டாயுதம் தாங்கி தருகிறான் காட்சியுமே. கந்தகிரி வந்து நிதம் கண்டுமின் உலகத்தாரே கலி குற்றம் அகற்றுவிக்கும். கந்தகுரு கவசமிதை பாராயணம் செய்து பாரில் புகழ் பெறுமின். கந்தகுரு கவச பலன் பற்றறுத்து பரம் கொடுக்கும். ஒரு தரம் கவசம் ஓதி நின் உள்ளழுக்கு போகும். இருதரம் ஏத்துவீரேல் எண்ணியதெல்லாம் கிட்டும். 3 தரம் ஓதின் முன்னிற்பன் கந்தகுரு. 4 முறை ஓதி தினம் நல்ல வரம் பெறுவீர். 5 முறை தினம் ஓதி சிவனருள் பெற்று 6 முறை ஓதி ஆறுதலை பெற்றிடுவீர். 7 முறை ஏத்தின் எல்லாம் தன் வசமாகும். 8 முறை ஏத்தின் என்மா சித்தி கிட்டும். 9 தரம் ஓதின் மரண பயம் ஒழியும். 10 தரம் ஓதி நித்தம் பற்றறுத்து வாழ்வீரே. கன்னிமாரோடையிலே நீராடி நீர் பூசி கந்தகுரு கவசமோதி கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தை வினையெல்லாம் கந்தன் அகற்றிவிடுவான். நிந்தைகள் நீங்கிவிடும், எண்ணியது கைகூடும். கன்னிமாரோடை நீரை கைகளிலே நீ எடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடி உருவேற்றி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டால் உன் சித்தமலம் ஒடுக்கும், சித்த சுத்தியும் கொடுக்கும். கன்னிமார் தேவிகளை கன்னிமாரோடையிலே கண்டு வழிபட்டு ஸ்கந்தகிரி ஏறிடுவீர். ஸ்கந்தகிரி ஏறி ஞான ஸ்கந்தகுரு கவசமிதை பாராயணம் செய்துலகில் பாக்கியமெல்லாம் பெற்றிடுவீர்.